ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காய் கடையல். போன வார வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய்ங்க. 7 நாள் கத்திரிக்காய், 5 நாள் கத்திரிக்காய். வேண்டான்னு குப்பையிலையும் தூக்கி போட முடியாது, அப்பப்போ போய் ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்கிட்டு வர முடியாது. இருக்கிறத வச்சு தான் சமைக்கணும். இதில் இப்படி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நன்மையாக தீமையானு கூட நம்மளுக்கு தெரியாதுங்க. என்னமோ ஏதோ இருக்குதா, சாப்பிட்றோமா, அதுக்கு மேலே விதி விட்ட வழி அப்படிங்கிற மாதிரி தாங்க நிலமை இருக்குது. என்னங்க செய்ய முடியும், சூழ்நிலை இதுனா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்ந்தாகணும். கத்திரிக்காய் கடையில் வடைச்சட்டியில் வச்சு எப்படி கடைய முடியும்னா செஞ்சுக்கலாங்க. கத்திரிக்காய் நல்லா அதுக்கப்புறம் பருப்பு மத்தில் வச்சு நல்லா ஃப்ரெஷ் பண்ணினோம்னா கத்திரிக்காய் கிடைஞ்சி வந்துடுங்க. வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காய்ஞ்சது கடுகு, வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு, சின்ன வெங்காயம் போட்டிருந்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் பெரிய வெங்காயம் லேட் ஆயிடுச்சு. இது என்ன கொடுமை சரவணா, வரமிளகா தீர்ந்துருச்சு, கவனிக்கவே இல்லைங்க. அப்பப்போ நம்ம கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக்லேயே இருக்கிறோங்க. வாங்கிட்டு வரணும் இனிமேல் தான். நேற்று வாங்கலான்னு ஈரோடு வாங்கலான்னு போயிட்டு தாங்க இடையில பானைச்சட்டி பிடிச்சிட்டு அதையே மறந்து அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக மெயினானதுக்கு போயிட்டு நம்ம ஆர்வக்கோளாறுங்க. கொஞ்சம் பானை வடைச்சட்டி அது இதுன்னு வாங்கிட்டு அதையெல்லாம் வச்சுட்டு மளிகை ஜாமானை தூக்கிட்டு வர முடியாதுன்னு வந்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், ரசம் வைக்கலான்னா புளியும் காலி ஆயிடுச்சா. A to Z எல்லாமே வாங்கி ஆகணும். என்னென்ன தீர்ந்துருச்சுன்னு பார்த்துக்கலாங்க. அப்போ தான் நம்ம ஒரு லிஸ்ட்டு போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க முடியும். இப்படி இந்த பீங்கான் மூடி நம்ம தாளிக்கும் போதெல்லாங்க இப்படி இருந்துச்சுன்னா டக்குன்னு கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். இதே மூடி போட்டு டைட்டாக டப்பாக மூடி வச்சிட்டோம்னாங்க திறக்க முடியறது இல்லைங்க. எண்ணெய் காய்ச்சிட்ருக்கு, அப்போ நம்ம கையில் அந்த 2 கை யூஸ் பண்ணி திறக்க வேண்டியதாக இருக்குங்க. இதுனா பார்த்திங்கன்னா டக்குன்னு மூடியை கீழே தூக்கி வச்சுட்டு நம்ம கடுகு, சீரகம், மிளகெல்லாம் போட்டுக்கலாங்க. வரமிளகாவும் கருகாப்பிள்ளையும் இருந்ததை வச்சு போட்டு மேனேஜ் பண்ணியாச்சுங்க. பெண்களின் இயல்பான குணமே இருக்கிறத வச்சு சமைக்கிறது தானேங்க. இது இருந்தால் தான் சமைப்பா, அது இருந்தால் தான் சமைப்பான்னா அன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? வேலைக்கு அவசரமாக கிளம்புற புருஷருக்கு தான் சாப்பாடு கொடுக்க முடியுமா? அவ்வளோதாங்க. உடனுக்குடனே கொண்டு போய் டப்பாவை வச்சிடணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காஞ்சு போயிடும். வாரத்தில் 10 நாளைக்கு ஒருக்கா, 5 நாளைக்கு ஒருக்கா ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணாலும் அப்போவும் கொசராக கொதறி போயிருங்க. அது இயல்பு தாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. தண்ணிக்குள்ளே வெட்டி போட்ட கத்திரிக்காவை தூக்கி போட்டுக்கலாங்க. பாதி கத்திரிக்காய் தான் போட்டேங்க, பாதி கத்திரிக்காய் வச்சுட்டேன். செஞ்சாலும் வேஸ்ட் ஆயிரும். கத்திரிக்காய் வச்சு நாளைக்கு மிளகாட்டி குழம்பு வைக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கலாங்க. கத்திரிக்காய் பிரியாணி கூட செய்யலாம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கடையல். இது நம்ம சுட சுட நல்லா வெந்தய இட்லி சுட்டுங்க. வெந்தய இட்லியும் கத்திரிக்காய் கடையிலும் சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்குங்க. நான் எப்போவுமே நைட் டைமில் ஒரு சில டைமில் இட்லியும் கத்திரிக்காய் கடையில் இது செய்வேங்க. இட்லிக்கு பொருத்தமாக இருக்கும், சாப்பாட்டுக்கு வேறு லெவல் இருக்குங்க. பூண்டும் புளி சீரகம் நல்லா இதில் போட்டிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. சாம்பார் தூள் போடணும். சாம்பார் தூள் டப்பாவும் காலி. இன்றைக்கி வரமிளகா காரத்தில் மட்டும்தான் குழம்பு வைக்க போகிறோம். அதுவும் வரமிளகாவும் காலி. அதுலேயும் 4 வரமிளகா தான் போட்டிருக்குறோம். போய் வாங்கிட்டு வந்துடுவோனுங்க. இவ்வளோ கவனக்குறைவு ஆகாது. மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கத்திரிக்காவுக்கு நல்லா வதக்கி கொடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்தணும். தக்காளி வெட்டவே மறந்தாச்சுங்க. இன்னி தான் போய் நான் வெட்ட போகிறேன். கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம டக்குன்னு ஒரு 4-5 பழத்தை எடுத்து வெட்டி போட்டுக்கலாங்க. இப்படியே இந்த கத்திரிக்காய்க்குள்ளே தண்ணி ஊற்றி இதை மட்டும் நல்லா வேக வச்சு கடைஞ்சி சாப்பிட்டோம்னா இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த புளிப்பு சுவை இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் கொஞ்சம் செல்லுபடியாகுங்க. அதனாலேயே தக்காளி இதை 4-5 தக்காளி போட்டாச்சுங்க புளிப்புக்காக வேண்டி. கத்திரிக்காய் தக்காளி நல்லா வதக்கி கொடுத்துட்டோம்னா இந்த தக்காளி தண்ணி விட்டு வரும். அதுலேயே கத்திரிக்காய் நல்லா வெந்துக்குங்க. இது நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா கூட நம்ம தண்ணி ஊற்றலாம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணிக்குள்ளே காய் கொஞ்சம் வேகாது, அப்படியே முழுசாக இருக்குங்க. இதே சுண்டி வர வரைக்கும் வேக விட்டு
கிடஞ்சுட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக கிடஞ்சி வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு, ரொம்பவும் சிம்மில் வைக்காமல் முக்கால்வாசி பதத்தில் வச்சுட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா வெந்து வந்துடுங்க. வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு மெத்தை வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பூண்டு காலி ஆயிடுச்சுங்க. எப்போவுமே இப்படி அசால்ட்டாக இருக்க மாட்டேங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா சீரகமெல்லாம் போட்டு தட்டி கொடுத்துட்டுங்க. நல்லா ஒரு டம்ளர் தண்ணிக்கு பக்கமாக ஊற்றி மறுபடியும் கடைஞ்சிட்டு மறுபடியும் அடுப்புலேயே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா அந்த ஃப்ளேவரெல்லாம் இறங்கி கொதித்து மறுபடியும் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு விட்றோணுங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் திரண்டு வரும். இதுக்கு மேலே நாம் கொஞ்சம் வரமிளகாத்தூள் தேங்காய் எண்ணெயெல்லாம் ஊற்றலாம். ஆனால் நான் காரம் போதும் அதிகமாக வெயிலுக்கு வேண்டான்னு விட்டுட்டேங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு ஆசை இந்த மண்பானையில் ஊற்றி அழகு பார்க்கணுன்னு நேற்று வாங்கிட்டு வந்துருந்தேன் இல்லைங்களா, ஊற்றியாச்சுங்க. அவ்வளோதாங்க. ஆசைப்பட்டோம்னா அதை செஞ்சு பார்த்துக்கணும். கொஞ்சம் தயிருங்க, மண்பானையில் தயிர் ஊற்றி பெரை போட்டு வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கிற தயிரத்தை எடுத்து ஊற்றி அழகு பார்க்குறோம். எப்படிங்க கத்திரிக்காய் கடையலும் கட்டி தயிரும் சூப்பராகுங்க. தயிர் ஊற்றி பிசைஞ்சு கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.